ஓம் விநாயகா போற்றி. வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு பார்க்க போறது ஞானம் மற்றும் புத்திரகாரகனான குருவை பற்றி. குரு பார்க்க கோடி நன்மை என்பது ஜோதிட நம்பிக்கை. குரு ஆட்சி செய்யும் வீடுகள் 2, அதாவது தனுசு மற்றும் மீனம். இப்பொழுது தனுசு ராசியில் குரு பகவான் இருக்கும் பொழுது ஏற்படும் பலன்கள் பற்றி பார்க்கலாம். நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவங்க டாக்டர் கலா. வணக்கம் கலா. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தனுர் ராசியில குரு இருந்தா என்ன பலன்னு. உங்க ஜாதக கட்டத்துல குருவோட வேற ஒரு கிரகம் இணைந்திருந்தாலோ, வேற கிரகத்தோட பார்வை குரு மேல இருந்தாலோ இந்த பலன்கள் மாறும். குரு என்னெல்லாம் குறிக்கும்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். குரு எல்லா மங்களகரமான விஷயங்களையும் குறிக்கும். தர்மம், ஞானம், சாஸ்திரம், ஆன்மீகம், நீதி, நம்மளோட ஆசான் குரு, டீச்சர்ஸ், ஃபிலாசபி, தத்துவம். அப்புறம் ஒரு பெண்ணோட ஜாதகத்துல குரு கணவரை குறிக்கும், குழந்தை பாக்கியமும் குறிக்கும், புத்திரகாரகன்னு சொல்லுவாங்க. ஸோ தனுர் ராசி காலபுருஷ கட்டத்துல 9ஆம் வீடை குறிக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதேதான், ஆன்மீகம், ஞானம், நீதி, குரு, அப்பாவோட பாடங்கள். இதை தவிர்த்து யூனிவர்சிட்டி, மேல் படிப்பு, ஆசிரியர், ப்ரொஃபசர்ஸ், ஆன்மீக பேச்சாளர்கள், இதெல்லாம் குறிக்கும். ஸோ குருவும் தனுஷும் ஒரே விஷயங்களை தான் குறிக்கும். அதனால தனுர் ராசி தான் குருவோட மூல திரிகோணம். ஸோ குரு 2 வீட்டோட ஆட்சி இருக்கு. அதுக்கு ஒன்று மீனம், இன்னொன்று தனுர் ராசி. ஆனா தனுர் ராசியில தான் அதோட அடிப்படை குணங்களை அதால ஈஸியா வெளிப்படுத்த முடியறதுனால அதை மூல திரிகோணம்னு சொல்லுவோம். மூலம்னா அடிப்படை, ரூட், ஃபவுண்டேஷன். ஸோ இந்த மக்களுக்கு நிறைய படிக்கணும், நிறைய கற்றுக்கணும், வெவ்வேறு மதத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், நிறைய ஃபிலாசபி பற்றி படிக்கணும், டிஃப்ரெண்ட்டாக ஃபிலாசபி பற்றி தெரிஞ்சுக்கணும், அப்புறம் வேற்று நாட்டு மக்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும், அவங்களோட பழக்க வழக்கங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ முக்கியமாக அவங்களுக்கு நிறைய நாலேஜ் கெயின் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட குறிக்கோளாக இருக்கும். ஸோ இந்த மக்களை நீங்கள் ப்ரொஃபஸர்ஸாக பார்க்கலாம், டீச்சர்ஸாக பார்க்கலாம், ஆன்மீக பேச்சாளர்களாக பார்க்கலாம், லாயர்ஸாக பார்க்கலாம், இல்லைன்னா ஜட்ஜாக கூட இருக்கலாம். இது தனுர் ராசிங்கிறது ஒரு அக்னி தத்துவம். அக்னி தத்துவம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு இடத்துல இருக்க முடியாது. ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை பண்ணணும், டக்குன்னு டிசிஷன் எடுக்கணும், கீழே இறங்கி வேலை பண்ணணும். ஸோ குரு இந்த ஸ்தானத்தில் இருக்கும்போது அவங்களோட கத்துட்டதெல்லாம் நிறைய மக்கள் கிட்ட ஸ்ப்ரெட் பண்ணணும் அண்ட் மக்களை ஒரு ஒரு மொபிலைஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த ஞானத்தை போதிக்கணும் அப்படின்ற ஒரு பயங்கர ஒரு டிரைவ் இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர். அவருக்கு குரு இல்லை, அவருக்கு சூரியன் தனுர் ராசியில இருக்கு, லக்னத்திலேயே. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா அவரோட தர்மமே வெவ்வேறு நாட்டுக்கு போய் நம்மளோட தர்மத்தை பத்தி அவங்களுக்கு சொல்றது, அவங்க கிட்ட ப்ரீச் பண்றது, போதிக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னேன். ஸோ ஒரே ஒரு விஷயம் இந்த மக்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது, எனக்கு நிறைய தெரியும் உங்களுக்கு தெரியாது அப்படின்ற அந்த ஆட்டிடியூட் வராமல் பார்த்துக்கணும். இந்த ராசி 3 நட்சத்திரத்தில் விழும். மூலம், பூராடம், உத்திராடம். ஸோ இந்த 3 நட்சத்திரத்தை பொறுத்து குருவோட பலன்கள் மாறும். நம்ம போக போக நட்சத்திரத்தை பற்றி கற்றுக்கும் போது இது இன்னும் நம்ம விரிவாக பார்க்கலாம். ஸோ இதுதான் ஜென்ரலாக தனுர் ராசியில் குரு இருக்கிற பலன்கள். நன்றி கலா. நன்றி.